அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். லாஸ்ட் டைம் நான் பேசும்போது அர்ச்சிராதிகதி அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அர்ச்சிராதிகதி அப்படிங்கிறது வைஷ்ணவத்தில் அவங்க அதாவது எனக்கு வேலுக்குடி கிருஷ்ணன் தான் எனக்கு அதில் குரு எனக்கு புரிய வச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா. அவருக்கு பர்சனலாக எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் சொல்கிறேன். நான் நிறைய கேட்டிருக்கேன். 2008 2018 வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக அவரோட குரலை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி தான் இருந்தேன். கண்டினியூவஸாக காதில் வச்சுட்டு அப்போல்லாம் ஐபேட் கிளாசிக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். அது 65 ஜிபியோ என்னமோ அது ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு என் ஆர்டர் பண்ணி கொடுப்பா. அது ஃபுல்லாக நான் அதையே தான் கேட்பேன். அதை கேட்டுகிட்டே தான் சமைக்கிறது, அதை கேட்டுகிட்டே தான் பூ பறிக்கிறது, எல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். கண்டினியூவஸாக கம்ப்ளீட்டாக கேட்பேன். அப்போ அந்த படிநிலை அதிலிருந்து அந்த அர்ச்சிராதிகதி அப்படிங்கிறது அர்ச்சிசை ஆதியாக கொண்ட கதி. அர்ச்சிசை ஆதியாக கொண்ட கதி அப்படின்னா அர்ச்சிசுன்னா ஒளி. இது சாதாரணமாக நான் அதை யோசிக்கலை பெருசாக. அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஜீவாத்மா இறப்புக்கு அப்புறமா இந்த உடலை இந்த உலகத்தில் 2 தடவை வாஷ் பண்ணுவாங்க, குளிப்பாட்டி. அப்போ குளிக்கும்போது இந்த ஸ்தூல உடலை எரிச்சிடுவாங்க. இப்போ ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டாக எக்ஸிட் ஆன உடனே அது போய் ஒரு ஒளியில் உட்காந்துக்கும். ஒரு ஒளி பாதையில் ஒளியில் போய் உட்காந்துட்டுரும். லைட் எனர்ஜி அதில் போய் உட்காந்துக்கும். அப்போ அந்த ஜீவாத்மாவோட சைஸ் அங்குஷ்ட பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கட்டவரல் சைஸுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். அது ஸ்தூல சரீரம். ஏன்னா அது ஒரு உணர்வு பெறணும், இன்னும் அது முழுமை அடையலை. ஸோ அந்த உணர்வோடு அது போய் லைட்டில் உட்காரும், லைட் வேல உட்காரும். அந்த அர்ச்சிராதி கதின்னா மார்க்கம் இல்லையா. அர்ச்சிசை ஆதியாக கொண்ட மார்க்கம் அதில் போய் உட்காரும். உட்கார்ந்த உடனே அது அடுத்த க்ஷணம் நிமித்த மாத்திரம் கண்ணிமிக்கிறதுக்குள்ள அவ்வளோ ட்ராவல், பெரிய ட்ராவல். ஆனால் இம்மீடியட்லி ஃபார் அவர் பெர்செப்ஷன் அது அவ்வளோ சீக்கிரமாக வைகுண்டத்துக்கு போய் ரீச் ஆகிடும். வைகுண்டத்துக்கிட்ட அதுக்கு முன்னாடி விரஜை அப்படின்னு ஒரு இடத்துக்கு நிற்கும். அந்த விரஜை அப்படிங்கிறது ஒரு ரிவர். அது ஒரு 6 ஓடின்னு இருக்குமா. அங்கே போய் நம்ம நிற்போமா. நின்ன உடனே அப்போது நம்ம ஜீவாத்மா அந்த ரிவரில் விழுந்து குளிக்கும். விழுந்த உடனேவே அதுக்கு இந்த அங்குஷ்ட பரிமாணமாக இருந்த அந்த தேகம் மறைஞ்சிடும். மறைஞ்சு அதை ஆதிவாகிகர்கள்னு அப்படியே 8 குணங்கள் பொருந்திய அந்த மகாவிஷ்ணு மாதிரியே இருக்கிறவங்க தான் ஆதிவாகிகள். அங்கே இருக்கிறவங்க இந்த சிவகணம் மாதிரி அங்கே இருக்கிறவா. அவள் நம்மளை அப்படி தூக்குவாங்க. அப்படி தூக்கும் போதே நம்மளுக்கும் அந்த மேனி கிடச்சிடும். அந்த பிராகிருதத்தால் அமைஞ்ச இந்த மேனி போய் அப்ராகிருதத்தால், அதாவது கர்மாவே இல்லாத ஒரு உடல், ஒளி உடல்னு நினைக்கிறேன் நான், அது கிடைச்சிடும். அப்படி தூக்குவாங்க. நம்மளுக்கும் சங்கு சக்கரம் எல்லாம் இருக்குமா, மகாலட்சுமியை தவிர. மகாலட்சுமி மட்டும் அந்த ஆதி பரம்பொருள் கிட்ட தான் இருக்கும். அப்படி தூக்கப்பட்ட நாம் வைகுண்டத்துக்கு போவோம். மகாலட்சுமி தாயார் வைகுண்ட வாசல்லையே நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, வைகுண்டத்தை தாண்டி விரஜைக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சாயுஜ்ய மோட்சம்னு சொல்கிறாங்க. சாமீபியம், சாயுஜ்யம் நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாலாம் எனக்கு சொல்ல வராது. உங்களுடைய அனுபவங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தாயார் அங்கே வைகுண்ட வாசலையே நிற்பாங்களாம். நிற்கும்போது நம்ம போய் அந்த தாயாரை சரணடையணும். இதுதான் அவங்க சொல்கிற தாத்பரியம். தாயாரை சரணடையும் போது தாயார் நம்மளை கொண்டு போய், மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பார். அவர் அந்த ஆதிசேஷனில் பள்ளிகொண்ட பெருமாள் படுத்துட்டு இருப்பார். அவர்கிட்ட எடுத்து போய் பாருங்க, நம்ம குழந்தை வந்திருக்கு அப்படின்னு மகாலட்சுமி தாயார் சொல்லுவாங்க. அப்போது நாம் பெருமாளை பார்ப்போம். பெருமாள் நம்மளை தூக்கி மடியில் வச்சுப்பார். பெருமாள் இந்த ஜீவாத்மாவை பார்த்து கேட்பாராம், கோசி நீ யாரு? உடனே நம்ம அகம் அன்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உணவுன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அன்னம்னா உணவு சொல்லுவோம், அகம் அன்னம் அப்படின்னு. அப்போ பெருமாள் சொல்லுவாராம், அகம் அன்னாதக, அகம் அன்னாதக, அகம் அன்னாதகன்னு 3 தடவை சொல்லுவாராம். அவர் நம்மளை ஏற்றுப்பார். நம்மளை அகம் அன்னாதகன்னு ஆக்சுவலாக நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு. அப்படி தான் நான் விஷன் பண்ணியிருந்தேன்.
இப்போ அப்புறமா வந்து நம்ம அங்கே நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நித்திய வாசம் பண்ணுறவா, அந்த வைகுண்ட வாசல் வைகுண்டத்துக்குள்ள பெருமாளோட நித்தியமாக வாசம் பண்ணி நம்ம இருக்கலாம் ஃபார் எவர். அது வந்து நம்மளுக்கு பிறப்பு கிடையாது. ஏன்னா அந்த விரஜைக்கும் வைகுண்டத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாதையையும் நம்ம தாண்டி வைகுண்டத்துக்குள்ளே போயிட்டோம். தட் இஸ் த அல்டிமேட். இப்படியே அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து இதை மனனம் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய இயற்கை தன்மையில், என்னுடைய பயம் அப்படிங்கிற சுபாவத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல என்னுடைய வே ஆஃப் அர்ச்சிராதிகதி இஸ் சம்திங் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்னா, நான் வந்து இந்த உடலை துறந்து சூஷ்ம சரீரம் பெற்று ஒளியில் உட்காரும்போது எனக்கு ஆஞ்சநேயர் வந்துடுவார். ஏன் அப்படின்னா, எனக்கு பயநாசம் பண்ணவர் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் இருந்தால் தான் எனக்கு தைரியம். ஸோ அப்போ வந்து நான் நினச்சேன், ஆஞ்சநேயர் வந்துடுவார். அவரோட வாளோ காலோ நகமோ மயிரோ எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஜீவாத்மா நான் சூஷ்ம சரீரத்தோட ஒட்டிப்பேன், அவரோடையே இருப்பேன். அவர் தான் ஒளிப்பாதையில் என்னை கூட்டின்னு போவார். என்னுடைய விஷன் ஆக்சுவலி திஸ் இஸ் மோர் தென் நான் நினைக்கிறேன் 2008 2018-19 வரைக்கும் என்னுடைய விஷன் இதுதான், அர்ச்சிராதிகதி தான். அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்துருவாரு, நான் வந்து அதில் உட்காந்துருவேன். திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இந்த உடம்பு உறவு குரங்க பொண்ணு யாரையும் நான் பார்க்க மாட்டேன். அப்படியே உட்காந்துருவேன். கண்ணை மூடிட்டு வேற நான் போவேன். ஏன் அப்படி எனக்கு பயம்னா, அவர் சொல்லுவார், ஆன் த வே எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த கோள்கள்லாம் எல்லா லோகத்துலேயும் வாங்கோன்னு நம்மளை கூப்பிடுவாங்களாம். எல்லாரும் கோலம் போட்டு மாவில் எல்லாம் போட்டு கட்டி அப்படி நம்மளை வரவேற்பாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸில், இந்த சென்ஸ் அங்கே கோலம் போட்டு மாவில் போடுவாங்களா அது தெரியாது. ஆனால் வந்து அவர் சொல்லுவார், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வரவேற்பு, பூரண கும்பெல்லாம் கொடுத்து வாங்கோ இங்கே வந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த ஜீவாத்மா எதையும் மதிக்க மாட்டான், அப்படியே நேராக போயிடுவான். நான் இன்னும் ஒரு படி மேலே போய் கண்ணையே மூடின்றேன். எதுக்கு இந்த வம்பு, கண்ணையே மூடின்றுவேன், மாட்டவே மாட்டேன். நான் போயிடுவேன். போயிட்டு விரஜை கிட்ட போகும்போது ஆஞ்சநேயர் என்னை இறக்கி விட்டுருவார். ஆஞ்சநேயர் வந்து விரஜையை தாண்ட மாட்டார். ஏன் அப்படின்னா, அப்படி தாண்டிட்டா அவராலையும் திருப்பி வர முடியாது நம்மளுக்கெல்லாம் உதவுறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஆஞ்சநேயர் என்னை இறக்கி விட்ட உடனே இல்லை உதிர்த்த உடனே நான் வந்து கீழே விழுந்த உடனே அவர் காலில் விழுந்து நான் விடை பெறுறேன். நான் எழுந்து நான் போகிறேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட எழுவார் விடை கொள்வார், அப்படி ஒரு பெரிய டேர்ம் இருக்குது வைணவத்தில். அந்த மாதிரி நான் சொல்லுவேன். நான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி, எல்லா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இல்லை, ஆழ்வார்கள் நான் சொன்ன மாதிரி நான் எழுந்து எழுவார் விடை கொள்வார். விடை கொண்டுட்டேன். யார்கிட்ட, ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து விரஜையில் குதிச்சிட்டேன். ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாங்கிறதுக்கு அப்புறமா நான் பார்க்கல. நான் வந்து விரஜையில் குதிச்ச உடனே, இந்த விரஜை நதியில் நான் விழுந்த உடனே என்னுடைய ஸ்தூல சரீரம் கம்ப்ளீட்டாக போய் எனக்கு அப்படியே ஒரு அப்ராக்கிருத மேனி, பிராக்கிருதம் இல்லாத கர்மா தீண்டாத ஒரு மேனி எனக்கு கிடைக்குது. என்னை வந்து ஆதிவாகிகள் தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்ட உடனேவே நான் அப்படி பார்க்குறேன், வைகுண்டம் ஜெகஜோதியாக தெரியறது. அதுக்குள்ளே பெருமாள் படுத்துட்டு இருக்காரு, வாசலில் தாயார் நின்றுட்டு இருக்கா. தாயார் தான் உள்ள இங்கே வரமாட்டாங்களே எங்கிட்ட, ஆனால் அவங்க தவிக்கிறாங்க, நம்ம குழந்தை வந்துடுது. நான் என்ன பண்ணுறேன், தாயாரை பார்த்த உடனே, ஏன்னா அந்த கருணை தான், அந்த கருணை இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இப்போ கூட எனக்கு இங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறது. அந்த கருணை இருக்கு இல்லையா, உணர்வோட உச்சக்கட்டம், உணர்வை தாண்டி உணர்வுக்குள்ளே கடந்து போகிற நிலை தான் அந்த தாய்மை தத்துவம், அந்த தாயார். அந்த தாயாரை நான் பார்த்து அப்படியே ஓடி போய் அப்படியே தாயார் காலில் விழுறேன். விழும்போது என்னுடைய ஸ்தூல சரி எதுவுமே இல்லை, நானே இல்லை. ஆனால் அந்த அனுபவங்கள் எனக்கு கிடைக்காது இல்லையா. தாயார் என்னை தொட்டு தூக்கி எடுத்துன்னு போகிறாங்க. எடுத்துன்னு போய் பெருமாள் கிட்ட, பாரு நம்ம குழந்தை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, பாருங்க நம்ம குழந்தை வந்திருக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, நீ யாரு, அகமன்னம் அப்படின்னு சொல்லி பெருமாள் மடியில் உட்காத்தி வச்சுக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பயம், இது என்னுடைய விஷன். எனக்கு என்னென்னா, நான் சொல்கிறேன், நான் வந்து தனியாக வந்து அகம் அன்னமாக போக மாட்டேன், நான் வந்து தாயாரோட தான் இருப்பேன், தாயார்கிட்டயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உடனே தாயார் வந்து பெருமாளோட வலப்பக்கம் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்த உடனே வலப்பக்கமா இடப்பக்கமா பாருங்கள், எனக்கு மறந்துடுது, வலப்பக்கம்தான், வலப்பக்கம் உட்காந்துக்கிறேன். உட்காந்தோடனே அவங்களோட வலப்பக்கத்தில் போய் நான் உட்காந்துக்கிறேன். உட்காந்து அது தாயார் மடியில் ஒரு குழந்தைய வச்சுட்டுப்பால சந்தான லக்ஷ்மி, அந்த மாதிரி நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு தாயாருக்குள்ளே தான் நான் போகிறேன். அந்த கதையில், அந்த அர்ச்சனாதி கதியில் கதி முடிந்தது. அதோட
ஆனால் என்னுடைய விஷனில் நான் வந்து அங்கே முடிக்கலை. எனக்கு பயம். ஏன்னா இந்த அன்னமாச்சாரியார் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அவர் வந்து கட்கம், அதாவது வாள், அவர்கிட்ட இருக்கிற ஒரு கத்தி, பெருமாளோட கத்தி, அதுக்கு உயிர் கொடுத்து உலகத்தில் உலக விட்டார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக்கு பண்ணிட்டாருன்னா நம்மளால் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ அம்மா, நம்மளுக்கு வந்து ஈஸியாக டெம்ட் ஆகுது. ரொம்ப பிடிக்குது, இயற்கை பிடிக்குது, அழகு பிடிக்குது, சாப்பாடு பிடிக்குது. ஸோ எவ்ரி திங். அலுப்பு, எனக்கு அலுப்புனா வேணாம், இதை விட பெருசு வேணும்னு தான் நான் வந்தனே ஒழிய வெறுத்து வரல. டயர்ட் ஆகிட்டு போதும் அப்படின்ட்டு வரேன் நான். அதாவது வந்தோம், இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டோம், வந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய நிலை. ஸோ நான் வந்து தாயாரை விட்டு இறங்காமல் தாயாருக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறேன். போகிறேன் நெவர் எண்டிங்காக போயிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா எங்கே பிடிச்சி எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயம். இப்படி தான் என்னுடைய அர்ச்சிராதிகதி சிந்தனம் இருந்தது. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு குருவை மிஞ்சக்கூடாது அப்படின்றதெல்லாம் கோட்பாடெல்லாம் மிஞ்சி, குருன்னா நான் வந்து வேலுக்குடி கிருஷ்ணர் குருவா ஏற்றுண்டேன் அப்படி சொல்லலை நான். அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவங்க குரு சொன்னதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நானும் அதை கேட்டேன். ஆனால் வந்து நான் அதோட நிற்காம நான் வந்து போயிட்டே இருக்கேன். இதோட தாத்பரியம் என்ன, ஏன் என்னுடைய ஆத்மா அப்படி பண்ணிட்டு, அதோட தேவை என்ன அப்படிங்கிறது 2018க்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. வந்தாரு பாருங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நான் வந்து அர்ச்சிசே கதி, அர்ச்சிசே கதி, அர்ச்சிசே ஆதி அப்படின்னு நான் நினச்சதுனால அந்த தாய்மையான அந்த தாயார் தத்துவம் என்ன கொண்டு வந்து அருட்பெருஞ்சோதி கிட்ட சேர்த்து. அதுக்கப்புறம் தான் தெரியும், அருட்பெருஞ்சோதின்ற அந்த நிலை, அந்த தெய்வத்தை பார்க்கணும்னா அதுக்கு திறவுகோலே கருணைன்னு. அந்த கருணையை தாயார் தத்துவமே எனக்கு கொடுத்துடுது. அது எப்படி மலர்ந்தது, அந்த பூரணத்துவமான தாயார் தத்துவம் எந்த க்ஷணம் விளங்கித்தோ அந்த க்ஷணம் அருட்பெருஞ்சோதி எனக்குள்ள இறங்கியாச்சு அப்படின்னா செவி வழி உட்புகுந்தாச்சு. எப்படி, அதை நான் வரும்போது சொல்கிறேன், வரப்போகிற நாள்களில் சொல்கிறேன். எனக்கு வந்து இது பூரிப்பாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸி. இது ஆக்சுவலாக ஈஸி. எல்லார்கிட்டையும் சந்தோஷம், முதல்ல எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறது, அதெல்லாம் பெரிய டைலாக். நானும் இந்த 55 வருஷத்துக்குள்ளே எத்தனை பேரை கிராஸ் பண்ணியிருக்கேன், எத்தனை இமோஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே. நான் வந்து ஒரு 100 ஜென்மம் என்ன உணருமோ ஒரு ஆத்மா, அது ஒரு 50 வருஷத்துக்குள்ளே நான் உணர்ந்து முடிச்சிட்டேன். 55 வருஷத்துக்குள்ளே முடிச்சிட்டேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கேன். எல்லாம் அனுகிரகம் தான். இனி வரும் காலங்களில் நான் சொல்கிறேன், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ட்ராவல் இருந்ததுன்னா என் கூட பகிர்ந்துக்கலாம். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.